வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்குது. நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்னைய டேட் 20/5/2026 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 27/5/2026 ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25/6/2026, அதாவது 1 மந்த் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ள அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றப்ப ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா 29/6/2026 இருந்து 1/7/2026 நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அப்ளை பண்ணும்போதே எந்த ஒரு தப்பும் இல்லாம அப்ளை பண்ணிருங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு 2 எக்ஸாமா நடக்கும். இந்த 2 எக்ஸாமுமே வெவ்வேறு நாளில் தான் நடக்கும். பேப்பர் 1ல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ அதனால இது கட் ஆஃப் ஃபுல்லாக ஆட் ஆகாது. மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, ஸோ இது எல்லாமே பேப்பர் 1ல கவர் ஆகும். பேப்பர் 2 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்களா, மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்களா, இல்லை சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இது எல்லாமே சப்ஜெக்ட் பேப்பர் தான். ஸோ நீங்கள் இதில் எந்த சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற போஸ்ட்டில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹவு டு அப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ இது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 27ஆம் தேதி நம்ம இதை பற்றி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ 4th ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு 11 வேகன்சி இருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கான போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டலாக நமக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 45 வகையான போஸ்ட் இருக்குது. சரிங்களா, அந்த 45 வகையான போஸ்ட்டுக்கு டோட்டலாக 461 வேகன்சி இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கான பிடிஎஃபை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வேறு வேறு ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி அப்படின்னா அதற்கான தனி ஏஜ் லிமிட்டும் இருக்குது. ஒரு சில போஸ்ட்டுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சரியா? ஸோ அதனால் உங்களோட போஸ்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கான போஸ்ட்டுக்கு என்னென்ன எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 4th ஒன் போஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இதுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா பிஏ அக்ரிகல்ச்சர் இல்லை அப்படின்னா பிடெக்ல அக்ரிகல்ச்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி. இதற்கான ஏஜ் லிமிட்டும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன எஜுகேஷன் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. 45 வகையான போஸ்ட்டும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன எஜுகேஷன் தேவை அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த 27 எடுத்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன முடிச்சிருக்கணும், மஸ்ட் ஹேவ் ஏ பிஇ ஆர் பிடெக். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான பிடிஎஃபை நான் கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ இதை எல்லாமே நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்களே டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இம்பார்ட்டண்ட் ஆனதுக்குள்ளே நம்ம உள்ளே வந்துடலாம். சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 2 எக்ஸாமாக நடக்கும் அப்படிங்கிறது. பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு நடக்கும். சரிங்களா? இதில் பேப்பர் 1ல் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். 100 கொஸ்டின் இருக்கும், 150 மார்க். சரிங்களா? இது எலிஜிபிலிட்டி மட்டும்தான், இதை எதுவுமே கட் ஆஃபில் ஆட் பண்ண போகிறதில்ல. பார்ட் பியும் சியும் தான் நமக்கு கட் ஆஃப் வரப்போகுது. பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின். சரிங்களா? பார்ட் சியில் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஸ்டின். டோட்டலாக 100 கொஸ்டின் 150 மார்க்குக்கு நடக்கும். இந்த 150 மார்க் கட் ஆஃப் உள்ள வரும். பேப்பர் 2 அதுக்கப்புறம் பேப்பர் 2 இன்னொரு நாளில் நடக்கும். இது சப்ஜெக்ட் பேப்பர். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். இதில் 200 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? 300 மார்க்குக்கு நடக்கும். இந்த டோட்டலாக 450 மார்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 450 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நான் இன்டர்வியூ
இன்டர்வியூ போஸ்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் 450 மார்க்குக்கு ஹை மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா மெரிட்லேயே நீங்கள் உள்ளே போயிடலாம். அதே மாதிரி 2026 டிஎன்பிஎஸ்சியில் வந்த ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஆனுவல் பிளானர்லையுமே இதை தான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாமே நடக்க போகுது. ஸோ சொன்ன டேட்டில் எக்ஸாம் இருக்கும். அதனால் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கான அப்டேட் உடனுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.